ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 9th வீக் டே 2 ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசி ஆகணும். நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு இந்த ப்ரொவிஷன் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாரு. அதில் உங்களுக்கு தோணுதா அப்படின்றத சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஈஸியான சாங்ஸு சிக்னேச்சர் ஸ்டெப்லாம் பார்த்தா வலி மாங்கா வலிப்பு, புளி மாங்கா புளிப்பு, கண்கள் இரண்டால் இந்த மாதிரி கொடுத்துட்டு முத்துக்குமரனுக்கு மட்டும் சூப்பராக ஒன்று கொடுத்தாங்க. யார் இந்த சாலையோர், இதுக்கு அவர் என்ன ஸ்டெப்பு போடுவார்னு இவர் கொடுத்தாரு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் காட் கிரேஸ் அதை வந்து ரயான் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா செம மாதம் இருந்துச்சு. அது உங்களுக்கு உண்மையிலேயே தோணுதான்றதை சொல்லுங்கள். பாரபட்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு மேலாளர், அதாவது சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்தார். சூப்பராக இருந்துச்சு. அது வந்து செம்ம மாசான ஒரு இனிஷியேட்டிவ். அவர் தான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ டக்குன்னு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் போல் வச்சோம், அந்த போலில் வந்துட்டு அசிஸ்டன்ட் கேப்டனாக வந்து நீங்கள் ஒரு மடம் தான் தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அழகாக என்ன பண்ணியிருக்கலாம், மேலாளர்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால அழகாக முத்துக்குமரனை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சி தான் பிக் பாஸ் கொடுத்தாருன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலாளர்னு ஒன்று இருக்க அசிஸ்டண்ட்டை இதுக்கு வந்துட்டு பவித்ராவை சொல்கிறாங்க, சாச்சனாவை சொல்கிறாங்க. கடைசியில் சாச்சனாவை தூக்கி அசிஸ்டண்ட் கேப்டனில் போட்டாங்க. அப்புறம் எதுக்கு மேலாளர்னு ஒருத்தர் தூக்கி உட்கார வச்சுருக்கீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. மேலாளர்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டீங்கன்னாவே சூப்பர்வைசர் அவர் தான் வந்து இவருக்கு அடுத்தபடியாக கேப்டனுக்கு அடுத்தபடியாக இருக்க போகிறாரு. அப்புறம் இதில் அசிஸ்டன்ட் கேப்டன் வரையா, அப்போ இவர் எதுக்கு? அதுக்காக தான் பிக் பாஸே அந்த விஷயத்தையும் கொடுக்குறாரு. செம்ம ஒஸ்ட்டுங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து சாச்சனாக்காக நான் காப்பாற்றணும்னு நிறைய துடிக்கிறேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கொடுக்கணும்னு மனசில் துடிக்கிறேன். கேப்டன்ஷிப்பை டாஸ்க்கை வந்துட்டு அவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு துடிக்கிறீங்க சரி. ஆனால் ஏன் நடிக்கிறீங்க? அதுதான் இங்கே இப்போ எல்லார்கிட்டையும் போயிட்டார். இந்த விஷயம் வந்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த பாருங்கள், தீபாவளி பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜாக்லின் கிட்ட போயிட்டு நான் வந்து கேப்டன் டாஸ்க்கு வந்துட்டு சாச்சனாக்காக விட்டு கொடுக்க போகிறேன். அருண் பிரசாத்கிட்ட போயிட்டு சொல்லியாச்சு, சௌந்தர்யா கிட்ட போய்ட்டு சொல்லியாச்சு, எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் நீங்கள் இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு அவங்ககிட்டையும் சொல்லியாச்சு. கடைசியில் செஞ்சாரா? அங்கே போய் போட்டி இது பண்ணுறாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 2வது ரவுண்ட் என்னமோ, அது ரெண்டுத்துலேயுமே சாச்சனா தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு இவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். இவங்க போகிற ஆக்ஷனை வச்சு இங்கே தான் இருக்குன்னு டக்குன்னு எடுத்தார். கடைசியில் வந்து நான் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன்னு ஒரு பக்கம். அதில் இன்னொரு காமெடி சொன்னார் ஜாக்லின் கிட்ட. என்ன தெரியுங்களா, அதாவது சாச்சனாவுக்கும் இவருக்கும் கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு 2 ரவுண்டு வேணும்ட்டே விட்டாராம். லாஸ்ட்டாக வந்துட்டு அப்போ கேட்குறாங்க இவங்க, அப்போ என்ன லாஸ்ட்டாக அதையும் விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, இல்லை சுற்றி கேமரா இருக்கலன்ற, சுற்றி கேமரா இருக்கான், அதனால் லாஸ்ட்டு இதை வந்து விடலையாம். ஆனால் முன்னாடி 2 இதை வந்து வேணும்ட்டே விட்டாராம். அப்போல்லாம் கேமரா எங்கே போச்சு? இல்லை கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இஷ்டத்துக்கு அடித்து விடுறது. ஆனால் இவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியில் நாமினேஷன்லேயும் சாச்சனாவை போட்டாச்சு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். இப்போ வாங்க அனலைசஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 32,874 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.91. இது வரைக்கும் 30 யாருமே தொடவே கிடையாது. இவர் தான் ஃபஸ்ட் டைம் தொட்டிருக்காரு. இத்தனைக்கும் 12 பேர் உள்ளே வந்து இவர் 30% வாங்குறாருன்னா வேறு மாதிரி ஒரு சம்பவம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் சூப்பராக இன்றைக்கி ஒரு இனிஷியேட்டிவ் மேலாளர் அப்படின்ற விஷயங்கள் அசிஸ்டன்ட் கேப்டன் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னான்னா, நான் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறேன். அந்த தட்டுக்கள் ஒரு மாட்டி இப்போ வந்து போன வாட்டி சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி நானும் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து அவங்க அது கட்டுப்பட்டு கரெக்டாக அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோடனே அவரும் சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் எழுதுகிற வேலையை கொடுத்துட்றாங்க. அவர் தான் எழுதணுமா, ஆனால் வந்து அவர் எழுதுனா வந்துட்டு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் மேலே புத்திக்கு பழிய போட்டுருவாங்க. இதைத்தான் முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் இவங்க வாங்கிக்கிறது. ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வின் பண்ணால் அது வந்து டீமுக்கு கிரெடிட்ஸு. அதே வந்து ஸ்ட்ராட்டஜி அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது பண்ணது வந்து முத்துக்குமரன் போட்டு பொழக்கிறது. ஏன் இன்னும் திருந்தவே மாட்டேங்களான்ற மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு காமெடி ஒன்று நடக்குது. என்னென்னா விஜய் விஷால் வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்ணுறாரு. என்ன நாமினேட் பண்ணுறாரு, இவர் வந்து ஆர்ஜி ஆனந்தி அண்டு சாச்சரா வந்து மண்டையை கழுவுறாராம். மண்டையை கழுவி நீங்கள் பார்த்தீங்க, அவங்கள விட்டு 4-5 பேர் மண்டையை கழுவுவாங்க. இவர் வந்துட்டு அவங்க வந்துட்டு இவர் மண்டையை கழுவுனாராம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், சூப்பரான ஒரு விஷயம். அதுதான் எனக்கு தாங்கவே முடியல. என்னென்னா, நான் முன்னாடி வந்து முத்து எனக்கு தெரியும், இப்போ வந்து அந்த முத்து இல்லையா, என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆமாம், எப்படி தெரியும்? நீங்கள் தான் தர்ஷிகா பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்களா, உங்கள் கண்ணு ஃபுல்லாக தர்ஷிகா மேலே இருக்குது, அப்புறம் எப்படி முத்து நீங்கள் பார்ப்பீங்க? ஏன் அப்படி பண்ணுறீங்க நம்ம இருந்துச்சு. ஸோ அடுத்தது சௌந்தர்யா இருக்காங்க 2வது பிளேஸில். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,911 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.78. ஸோ சௌந்தர்யா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெஃப்ரி கேப்டன்ஷிப் அந்த டாஸ்க்கு முன்னாடியும் சரி, அந்த டாஸ்க் விளையாடும் போதும் சரி, சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. பாரா உன்ன மாதிரி ஆள்
வெளியில் அத்தனை பேர் காத்துட்ருக்கான், நீ கிவ் அப் பண்ணனா பிரச்சனை ஆகிடும், நான் இங்கே எதுவும் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் சொல்கிறாங்க. இவர் உள்ளே போயிட்டு நெக்கெலாம் வந்து பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அந்த அம்மா செம்மையாக விளாண்டாங்க. சாட்சினா சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகாக விளாண்டாங்க. கடைசியில் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஜெயிச்சிட்டார். இவர் உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது, வெளியில் வந்து ஃபிலிமும் காட்டிப்பாரான். அங்கே வந்துட்டு கேட்குறாங்க ஜாக்லின் வந்துட்டு, ஏன்டா ஜெஃப்ரி எடுத்த அப்படின்போது பக்கத்தில் சௌந்தர்யா இருக்கிறதுனால நான் இந்த பொண்ணு இருக்குது அப்புறமா சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவங்க வந்துட்டு சரி நான் மேக்கப் பண்ண போகிறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்காக நீங்கள் வின் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்ததே இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஒதுக்குறதுக்கு எப்படி என்னை கேட்டிங்கன்னா இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஜெஃப்ரியை வந்து நம்பாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் சூப்பராக இந்த நாமினேஷனில் வந்துட்டு ஆர்யானதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வச்சாங்க. சௌந்தர்யா செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மண்டே கழுவுறீங்க, அதை மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்து சூப்பராக மண்டே கழுவுறீங்க, அது எனக்கு பச்சையாக தெரியுதுன்ட்டாங்க. செம்ம மாசான அப்டேட்டு, செம்ம சூப்பரான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் 3வது பிளேஸில் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,043 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.38. ஸோ ஜாக்லினை வந்துட்டு என்னாச்சு தெரியல, இன்றைக்கி எப்பயுமே வந்து ஆஜியானது முத்துக்குமாரை போட்டு பொழப்பாங்க. இன்றைக்கி என்னாச்சு தெரியல, ஜாக்லினை போட்டு பொழக்கிறாங்க. அதுவும் முத்துக்குமாரை எப்படி வந்துட்டு பாயிண்ட்டாக வச்சு அடிப்பாங்கன்னு அதே மாதிரி அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபேக் கான்ஃபிடென்ஸை கொடுக்குறீங்கன்றாங்க, நீங்கள் வந்துட்டு தப்பாக வந்து பிராண்ட் பண்ணுறீங்க, அவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது, ஆனால் அந்த மாதிரி தப்பாக பிராண்ட் பண்ணுறீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை நீங்களே வந்து செக்ரிகேட் பண்ணுறீங்க. எங்கள் பிரச்சனை இல்லைனாங்க, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை நீங்கள் அதை யாருங்க பண்ணுறதுக்கு அப்படி போட்டு பொழக்கிறாங்க. இன்னும் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன் ஆனந்தி அப்படி பார்த்தா இப்போ கொஞ்சம் முத்துக்குமார் கூட நல்லா பேசுகிறாங்க இல்லையா, அதனால் முத்துக்குமாரோட ஒரு இது வேணும். அதனால் என்ன பண்ண இந்த பக்கம் ஜாக்லின் போட்டு பொழக்கிறாங்க. எனக்கு செம ஷாக்கு. ஆனால் பேச முடியும். அப்போ இத்தனை நாள் நீங்கள் சேஃப் கேம் விளாண்டுருக்கீங்க ஆனந்தி, சூப்பர் மாண்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஜாக்லின் கொஞ்சம் ஜெஃப்ரி கிட்டது ஒதுங்கி இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்துட்டு அந்த அதாவது அந்த ப்ரொவிஷன் மேட்ரு எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க. முத்துக்குமரன் வந்து அந்த 200 பாயிண்ட் விட்டார் பொழுது, அதாவது கேல்குலேட்டரே நம்ம வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். அவரு இத்தனை வாரமும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த போர்டில் எழுதுகிற வேலையை கொடுத்துட்டீங்க. அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார், உடனே வந்துட்டு பொங்குறாங்க இந்த அம்மா. முத்துக்குமரன் கரெக்டாக ஒழுங்காக பண்ணியிருக்கணும். நான் என்ன கேட்குறேன், முத்துக்குமரன் கரெக்டாக பண்ணியிருக்கணும் தான். பின்னாடி இத்தனை பேர் நிற்கிறீங்களா, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஏன் கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தால் என்னம்மா, வெங்காயம் மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறது மட்டும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து திருத்துறதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,328 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.77. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ராணுவ வந்து என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுறாருன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவர் 4வது பிளேஸில் இருக்குது, உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா? அதாவது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி சூப்பராக பண்ணாருங்க, இன்றைக்கி அதை பண்ணாருங்க, இன்றைக்கி இதை பண்ணாருங்க, ஏதாவது சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. நம்ம தேடி வலை போட்டு தேடாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. ஆனால் இவ்வளோ ஓட்டை போட்டு அதாவது பவித்ரா, சத்யா, ரயான், ரஞ்சித், மஞ்சரி எல்லாம் கீழே இருக்காங்க. சார் 4வது இடத்துல சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கா ஜாக்லினோட சூப்பரா, சௌந்தர்யாவோட சூப்பரா, முத்துவோட சூப்பரா, என்னையா நடக்குது? போடுற ஓட்டை கொஞ்சம் பார்த்து போடுங்கயா, நாங்களும் பார்த்தாங்க போகிறோம். அந்த இது இல்லையா, கேமை பார்த்து போடுங்கயா. அடுத்தது 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 5,709 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.37. சூப்பராக எனக்கு ஒரு சம்பவம் பண்ணார். ரஞ்சித் வாங்க டார்லிங், நீங்கள் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பூசி முழுவீங்க டார்லிங், அது வேணாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நத்தன்ட்டார். அவர் பார்க்குறாரு, ஏன்ப்பா இவ்வளோ இப்போ நத்தை நீ பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு. அது மாதிரி இல்லைங்க, நீங்கள் ஒரு நத்தை, ஏன்னா அந்த ஷெல்லுக்குள்ளேயே இருக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு ஓகே இப்போ தேங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். ரொம்ப நல்ல வரலையா. அதனால் அதுக்கப்புறம் மஞ்சரி வாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி போட்டு தாக்குறாரு. நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படியே எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை வந்துட்டு ஒரு இதுவாகவே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு. உடனே சரி நான் சொல்லிட்டீங்களா, சரி நான் கிளம்புறேன் போது ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி போட்டு பிறந்தாங்க, போட்டு தாக்குறாங்க. சத்யா வந்து என்னென்னா மைண்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக நினச்சிட்டார் போல இருக்கு. யாரும் அவங்க மைண்டுக்குள்ளே போய் சத்யா நீங்கள் சூப்பர் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார், விஜய் சேதுபதி அன்றைக்கி சொன்னார்ல, சிறுவண்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லவுடனே எல்லாருக்கும் வைக்க பேர், அது ஒரு நல்ல செயல் இல்லையா, அதனால். ஸோ 6வது பவித்ரா ஜடேஜா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,247 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.93. ஸோ பவித்ரா வந்து இன்றைக்கி வந்து முத்துக்குமார் சூப்பராக நாமினேட் பண்ணார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இன்னுமே வெளிப்படையாக வந்துட்டு பேசவே மாட்டீங்க, இந்த வார்த்தையை சொன்னால் அவங்க வந்து மனசு அப்படியே கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகவே இருக்கீங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க, இவ்வளோ நாள் ஆகி போச்சு, அடித்து விடுங்க, வெளிப்படையாகவே இல்லை, அதனால தான் உங்களை நாமினேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கே தெரியல, பவித்ரா பற்றி எதாவது சொல்லிட்டா வந்து கேட்பாங்க. சௌந்தர்யா கிட்டையும் கேட்டாங்க, ஏன்னா சௌந்தர்யாவும் உங்களை நாமினேட் பண்ணாங்க. நீ அதே தான் சொன்னாங்க, முத்துக்குமார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சௌந்தர்யா சொன்னாங்க. உடனே இவங்க வந்து முத்துக்குமார் கிட்டே பேசுகிறாங்க, நான் எந்த இதில் இந்த மாதிரி இந்த சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே ரயான் அங்கேருந்து வராரு, ஏய் இதெல்லாம் காதில் வந்துட்டு அப்படியே விட்டுருணும், இப்போ என்ன கூட தான் அவர் விளையாடல கேமு அப்படி சொன்னார். நான் அதை கேட்டேண்ணா விடு
அவர் காண்டு ரயானுக்கு முத்துக்குமரன் மேலே. ஆமாம்மா நீங்கள் காண்டாக தான் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் பண்ண அவ்வளோ பெரிய ஒரு தப்பை வந்துட்டு இந்த விஜேஎஸ் மாதிரி ஒரு ஹோஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிட்டுங்க. இதே ஆண்டவர் தரம் வச்சு செஞ்சுருப்பார், தப்பிச்சிட்டிங்க. நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் கேங் வந்து பெரிய கேங்கு, இன்டர்நேஷ்னல் கேங்கு. அதில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்கு இது தப்பு இல்லை. ஏன்னா அந்த கேங் வந்துட்டு நல்ல உறுப்பினர் இருந்தால் தானே நீங்கள் வந்துட்டு பண்ணுறது வந்து எங்களுக்கு தப்பாக தெரியும். அதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஏழ்றையாக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் பண்ண மட்டும் எப்படி கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது 7வது பேஸ் பற்றி ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அடுத்து 5165 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 4.86. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் ரயான் ஏன் வந்து முத்துக்குமரன் அவ்வளோ காண்டானார். ஏன்னா முத்துக்குமரன் அவர் நாமினேட் பண்ணார். என்ன சொன்னார்னா, நீங்கள் இன்னுமே வந்து உங்களோட கேம் விளையாடல, அதே மாதிரி இன்னுமே வந்து பதுங்கி ஒளிஞ்சே விளையாடுறீங்க, அது வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அதே மாதிரி WC வைல்ட் கார்டாக வந்தவங்க நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இன்னும் விளையாட ஆரம்பிக்கல. விளையாடாமல் இருக்கிற ஆட்களை நீங்களும் ஒருத்தர், அதனால் உங்களை நாமினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஆராயிடுச்சு, காண்டாயிடுச்சு. அதே மாதிரி அன்ஷிதா வந்து ரயானை போட்டு தாக்கினாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் ஜாக்லினை வந்துட்டு, அதாவது உங்களை வந்து ஜாக்லின் மண்டையை கழுவி உங்களை வந்து அப்படியே அமைக்க வச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் ஜாக்லினுக்கு ஒரு அடியால் மாதிரி இருக்கீங்கன்ட்டாங்க. அதானே உண்மை. இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாக்லின் வந்து செம்ம செம்மையாக பண்ணுறடா அப்படின்னே வந்து சொல்லி இவருக்கு இப்போ தப்பு பண்ணுறோமா ரைட் பண்ணுறோமான்னு தெரியாத மனநிலைமைக்கு போயிட்டார். ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரயான் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். பட் பாதையை வந்து தவறாக வந்து தேர்ந்தெடுத்து இப்போ கோவா கேங்குள்ளே போனதுனால இப்போ எல்லாமே அவருக்கு கெட்டதை கூட நல்லது மாதிரி தெரியுது. என்னத்தை சொல்லுவீங்க? ஆனால் அதில் கேங்கில் இருக்க எல்லாமே நல்லவங்க, தனியார் தான் நல்லவங்க, கூட்டு சேர்ந்தாலும் எல்லாம் கெட்டவங்களாம் மாறிட்டாங்க. 8வது பிளேஸ் பற்றி நான் ரஞ்சித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 4471 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.2. 8வது பிளேஸில் இருக்கார். சூப்பரில். சரி, 8வது பிளேஸில் இருக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணா சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சூப்பராக ஓப்போடப்பாக பேசுகிறாங்க, தமிழில் வெளுத்து வாங்குறாங்க. தர்ஷிகா ஸ்டார்டிங் சூப்பராக பண்ணாங்க, இப்போ வந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. சாச்சனா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனந்தி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க முன்னாடி. ரஞ்சித் என்ன பண்ணார் சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ ஓட்டை போட்டு அவரெல்லாம் 8வது பிளேஸ் வச்சுருக்கீங்க? எங்கள் பாவம் பார்க்குற அளவுக்கு இங்கே என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவருக்கெல்லாம் ஓட்டை போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்களே, என் மனசு கஷ்டமாக இருக்கு. பண்ணாதீங்க. அவரே வந்துட்டு ஒரு இடத்துல கேட்குறாரு, இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன், நான் அப்படி என்ன பண்ண செல்லங்களா தங்கங்களா, என்னை இவ்வளோ தூரம் கூட்டு வரீங்களப்பா, நான் உங்களுக்குலாம் என்ன கைமாறு பண்ண போகிறேன்? அப்படி பார்க்குற கையை ஒன்றுமே இல்லை, இவ்வளோ நாள் என்ன பண்ண ஒன்றுமே இல்லை. அப்போ எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் கிளம்புங்க, ஓட்டு போட்டிங்களா கிளம்புங்க. என்னத்த சொல்ல, இதில் ஒரு காமெடி நடக்கிற அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு இரும்பிலே ஒரு இருதயம், அந்த சாங் எப்படி அழகாக ரோபோ மாதிரி அப்படி எப்படி பாடியிருக்கலாம். அதுவும் பண்ணாமல் அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கார். என்னப்பா ஸ்டாச்சுவா? இல்லை யோசிக்கிறேன், அப்புறமா முடியலன்றார். திவாகர் மாதிரி சிரிக்கிறார். என்னையா நடக்குது? அடுத்தது 9வது பிளேஸ் மஞ்சரி இருக்காங்க. இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3964 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.73. ஸோ மஞ்சரி வந்து மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு வாரம் நம்மள 8 பேர் 9 பேர் நாமினேட் பண்ணுறாங்க, நம்ம இந்த பிக் பாஸ் 8ஓட வில்லி அப்படின்னு. அது மட்டும் வேண்டாமா, அது உங்களுக்கு வேண்டாம், அதை வச்சுருங்க தள்ளி, அப்போ தான் நீங்கள் வந்து ஆவிங்க கில்லி. இதுதான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மமதை ஒன்று ஏறும்போது, இப்போ கேப்டன்ஷிப் டாஸ்கில் அவங்களோட பாதம் மாறி போய் கெட்ட பேர் உண்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நினப்பு மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் பாதம் மாறும். ஆனால் இன்றைக்கி பால் டப்பா அருணை போட்டு பொழந்தாங்க. என்னென்னா ஒரு நான் சமாதான கான்வர்சேஷன் தான் ஆரம்பிச்சிது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணி மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு முடிச்சு போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நீங்கள் வந்து அன்றைக்கி நம்ம போய் பேசும்போது இந்த குழம்பு மட்டும் நம்மளே பேசியிருக்கலாம்ல, இவர் எதுக்கு உள்ளே வந்தார் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் அப்போ பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணீங்க, நான் உடனே அவர்கிட்ட சொன்னோன்னே நாங்கள் ரெண்டு பேர் பேசும்போது நீ யார் உள்ளே வர்றதுக்குன்னு கேட்டிங்க. அப்போ வந்து அதே மாதிரி என்ன சொல்கிறீங்கன்னா, மஞ்சரிக்கு ஒன்று நீ உள்ளே வந்துடுவேன்னு கேட்குறீங்க. அப்போ அது வந்துட்டு தப்பாக தானே போகுது, அதனால் முத்துக்குமரன் வந்து அதில் தப்பே இல்லைன்ட்டாங்க. இவருக்கு மூஞ்சி மாறி போச்சு. அதில் இன்னொரு குறை வர சொல்கிறாரு. என்னென்னா, நான் வந்து ஏன் திரும்ப முத்துக்குமரன் நாமினேட் பண்ண மஞ்சரி, சாச்சனா வந்து இவ்வளோ தூரம் இந்த மாதிரி கேம் விளையாடவே மாட்டாங்க. அதை நம்ம அப்படியே அலசி ஆராய்ச்சி பார்த்தா உள்ளே வந்து ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜி யாருன்னு பார்த்தா முத்துக்குமரன். இது தப்பா இல்லையான்னு கேட்குறாரு. ஏயா, நீங்கள் பண்ண வேண்டிய வேலையாக இது, ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு கண்டஸ்டன் வந்து ஹெல்ப் பண்ணுறது தப்பா, நீங்கள் டப்பா தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3900 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.67. ஸோ தர்ஷிகா பவித்ரா 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு முத்துக்குமரன் நாமினேட் பண்ணாங்க. 2 பேர் சொல்கிற கருத்து ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி அச்சசல் இருக்குது. இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெலாம் நீங்கள் காரணம், பிரச்சனையை ஊதி பெருசாக்குறீங்க. அடடாடா, முன்னாடி சொன்னீங்க சரி ஓகே, இப்போ அவர் இருக்கிற இடமே தெரியாமல் தான் பாருக்கார். இப்பயுமா ஆமாம், ஏம்மா பிரச்சனை இல்லைங்களா? உண்மையிலே பார்க்க போனால் தர்ஷிகா தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த இவங்க 2 பேரும் வந்து நேற்று நைட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு காண்டாகி போச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி வைரலாக போச்சு. இவங்க பண்ணுற அந்த காதல் இந்த லோலாய்த்தரம் பார்க்கும்போது காண்டாகுது நம்மளுக்கு. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று வேறு திடீர் இவங்களுக்கும் அன்ஷிதாவுக்கு சண்டை வர 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அன்ஷிதா வந்து இவங்களை வச்சு செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ப்ரொவிஷனல் டாஸ்கில் நான் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க.
ஆனால் ஜாக்லின் போயிருந்தால் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னையும் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜாக்லின் போகும்போது என்னத்தை பண்ணாங்க, போச்சா இல்லையா? அஞ்சிதா போகும்போது என்னத்தை பண்ணாங்க, போச்சா இல்லையா? போட்டோமே, தச்சிக்காக தான் போட்டோமே, அதில் என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ளேயே அதாவது இவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்குது. என்னென்னா முன்னாடி வந்து தர்ஷிகா நம்ம கூட இருந்தான், இப்போ விஷால் கூட சேர்ந்ததுலேருந்து அவன் வந்து தனியாக பிரிஞ்சு போட்டான்ற ஒரு காண்டு. அதனால் நேற்று 2 பேரும் செம்மையாக முட்டிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்தது 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3455 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.25. ஸோ சாச்சனா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சூப்பராக அந்த நாமினேஷன் தான் வேறு மாதிரி பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தர்ஷிகாவுக்கும் சத்யாவுக்கும் ஒரு ஓட்டு பூச்சி தூக்கி போட்டாங்க, வா வா உள்ளவா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு அழகான ஒரு காரணத்தை வச்சு செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கும் சூப்பராக பண்ணாங்க. அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒத்த சொல்லால அதுக்குன்ட்டு. அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் கேப்டன் வேறு கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கவங்க சேர்ந்து. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சாச்சனாவோட கேம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் உண்மையிலே சொல்லணும் சூப்பராக விளாண்டாங்க. ஜெஃப்ரியை விட செம்மையாக விளாண்டாங்க. அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வர வேண்டியது, வெற்றி அவங்களுக்கு தான். ஆனால் இவரு வந்து பிடிக்கிட்டார். அதையும் சொல்லி ஒரு இடத்துல ஃபீல் பண்ணாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த இதை வந்து அவன் இழுக்கும்போது நானும் பிடிச்சி இழுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையிலேயே சாச்சனா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பற்றி நம்ம அம்மா ஆர்ஜி ஆனந்தி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2274 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.14. செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா விஜய் விஷால் வந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணிட்டார் பொழுது. இன்னும் எப்போ பார்த்தாலும் நம்மளே நாமினேட் பண்ணிட்டு இருக்கான். என்னையும் முத்துவோன்னா அவங்களுக்குலாம் இழிச்சுவாய் மாதிரி தெரியுதா? பவித்ரா நீ நானும் எல்லாரும் இழிச்சுவாயம் இந்த வீட்டில், அதனால தான் இந்த விஜய் விஷால் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த கேரக்டர். எப்படின்னா நம்ம ரஞ்சித் சார் மாதிரி, ரஞ்சித் சாரை வந்து யாராவது குத்திட்டாங்கன்னா இவங்க வந்து திரும்ப அவர் வந்து திரும்ப வந்து சண்டை போடுவார்ல, அதே மாதிரி இவங்களை யாராவது நோண்டிட்டாங்கன்னா இவங்களும் திரும்ப நோண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி இப்போ வேணால் சைலண்ட்டாக இருக்கலாம் ஆர்ஜி ஆனந்தி, ஆனால் முன்னாடி என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க சும்மாவா? ஆர்ஜி ஆனந்தி ஒரு வாட்டி யாராவது வெளியே அனுப்புங்கப்பான்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு. இப்போ அந்த போராட்டம்லாம் மயங்கி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தாங்கி அந்த பிரச்சனையை மறைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சாச்சனா முன்னாடி வந்ததுனால இவங்க பிரச்சனை அப்படியே அமைங்கி போயிடுச்சு. இப்போ யாராவது போய் நீங்கள் ஆனந்தி பண்ணதில் ஞாபகத்தில் இருக்கா கேட்டால், ஆனந்தியா அவங்க எப்போ அப்படி மாதிரி தப்பு பண்ணாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க பண்ணுவாங்க, ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,06,341 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரமாவது டபுள் எலெக்ஷன் வைங்கப்பா. ஏன்னா இருக்கிற ஆட்களை வச்சு பார்க்கும்போது ஈத்துன்னு போகும்போது 106 நாள் 136 நாள் போயிடும்பொழுது. அதனால் தயவு செஞ்சு டபுள் எலெக்ஷனாக வச்சு இருக்கிறவங்கள அமுச்சு விடுங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜி ஆனந்தி கூட அப்புறம் அமுச்சிக்கலாம், அதுக்கு மேலே சாச்சனா கூட அப்புறம் அமுச்சிக்கலாம். மேலே இருக்கிற இந்த ரஞ்சித்து அதுக்கப்புறம் இந்த சத்யாவெல்லாம் முதல்ல அமுச்சு விடுங்க. சும்மா வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து ஓட்டை வாங்கிட்டு இருக்கிறவங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி முத்துக்குமாரனுக்கு ஓட்டு வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செம்ம மாதம் வந்துட்டுருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.